நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மதுரையில் நடந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயின் பாதுகாவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறி பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். சென்ற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் தாவேகாவின் 2வது மாநாடு நடந்தது. அப்போது நடிகர் விஜய் மேடையில் வலம் வந்தபோது அருகில் நின்ற இளைஞர் பவுன்சர்கள் தூக்கி கீழே வீசினர். அந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தூக்கி வீசப்பட்ட அந்த இளைஞர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பெரியம்பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் அவர் பெரம்பலூர் SP அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது புகார் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், விஜயை நேரில் காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அவர் நடந்து வந்த நடைபாதையில் ஏறினேன். அதற்குள் பாதுகாவலர்கள் என்னை குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசினர். இதனால் மார்பு, தோள்பட்டை, விலா எலும்புகளில் காயம் ஏற்பட்டது. இப்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறேன். சம்பவத்திற்கு பிறகு யாரும் உடல்நலம் பற்றி விசாரிக்கவில்லை, மாறாக வெளியே கூற விடாமல் தடுத்தனர் என அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் விஜய் மற்றும் பாதுகாவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சரத்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார்.